ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ வீடியோ அப்லோட் பண்ணதுக்கு சாரி. ஸோ நம்ம இன்றைக்கி வந்து வீடியோ வந்து என்னென்னு பார்க்கணும், மஸ்ட் வாட்ச் மூவிஸை பற்றி தான் தெளிவாக வந்து வீடியோ வந்து பார்க்க போகிறோம். ஃபிஃப்த் பிளேஸில் இருக்க மூவி என்னென்னு பார்த்தீங்கன்னா டைட்டானிக். 1997 வந்துச்சு. ஐஎம்டி ரேட்டிங் 7.9 இந்த மூவி வந்து இருக்காங்க. இந்த மூவி தமிழில் பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது. இந்த மூவி வந்து நான் வந்து ஏன் வந்து பார்க்கணும் மஸ்ட் வாட்ச் மூவியில் வந்து போட்டிருக்கேன். இது வந்து செம்மையான ஒரு லவ் மூவி. நம்ம வந்து டைட்டானிக் அது வந்து கப்பல் வந்து முழுகின வந்து பார்த்துருப்போம். அதில் ஒரு லவ் ஸ்டோரி வந்து மேக் பண்ணியிருப்பாங்க. ஸோ அருமையான ஒரு மூவி. இந்த மூவி வந்து 90s கிட்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிச்ச மூவியாக இருக்கும். அதே நேரத்தில் எல்லாருக்குமே இந்த மூவி வந்து பிடிக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான தரமான ஒரு லவ் மூவி. கண்டிப்பாக அந்த மூவியை ஒன் டைம் வாட்ச் பண்ணணும். அதே நேரத்தில் ஹிஸ்டாரிக்கலாக நடந்த ஒரு சூப்பர் மெஸ்ஸியை கொண்டு வந்திருப்பாங்க. கண்டிப்பாக அந்த மூவியை ஒன் டைம் வாட்ச் பண்ணுங்கள். ஃபோர்த் பிளேஸில் இருக்க மூவி இன்செப்ஷன். 2010 வந்துச்சு. ஐஎம்டி ரேட்டிங் 8.8 இந்த மூவிக்கு இருந்திருக்காங்க. இந்த மூவியோட ஒன்லைன் ஸ்டோரி என்ன வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ஹீரோ வந்து மற்றவங்களோட கனவுக்குள்ளே போயிட்டு அது மூலயமா திருட்டு வேலை பண்ணுற ஒரு திருடன். இவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கனவுக்குள்ளே போகும்போது அதில் வந்து மாட்டிக்கிடுவான் ஒரு பிஸ்னஸ் மேன்ட்ட. அந்த பிஸ்னஸ் மேன் என்ன வந்து சொல்லுவார்னா, நீ வந்து தப்பிக்கணும்னா உனக்கு ஒரே ஒரு வழி, நீ என்னோட எதிரியான பிஸ்னஸ் மேன் கிட்ட நீ அவரு கூட கனவுக்குள்ளே போயிட்டு அந்த கனவு வந்து விதைக்கணும். அப்படி பண்ணாதான் நீ வந்து தப்பிக்க முடியும்னு சொல்லுவார். ஸோ இதுலேருந்து எப்படி ஹீரோ தப்பிச்சாங்க தான் ஒன்லைன் ஸ்டோரியாக இருக்கும். செம்மையான ஒருத்தபிளான மூவி. தேர்ட் பிளேஸில் இருக்க மூவி த டார்க் நைட். 2008லேருந்து இருக்குது. 9.0 இந்த மூவிக்கு வந்து ஐஎம்டி ரேட்டிங் தந்திருக்காங்க. இது வந்து 2 பார்ட்டாக பார்த்தீங்கன்னா இருக்குது. ஒரு செம்மையான ஒர்த்தபிளான மூவி. ஸோ திருட்டு சம்பவங்கள் பார்த்தீங்கன்னா அது ஒரு நாட்டில் பார்த்தீங்கன்னா அதிகமாக நடக்க ஆரம்பிக்கும். அது வந்து போலீஸாரை பார்த்தீங்கன்னா கட்டுப்படுத்தும் போது நம்ம பேட்மேன் பார்த்தீங்கன்னா அதை வந்து எப்படி கட்டுப்படுத்துறாரு அப்படிங்கிறதான் இருக்கும். இந்த ஜோக்கர் கேரக்டரும் சரி, செகண்ட் பார்ட்டில் வர கதையும் சரி, ஒரு வேற லெவலான ஒரு மூவியாக பார்த்தீங்கன்னா கொண்டு போயிருப்பாங்க. நீங்கள் கண்டிப்பாக அந்த மூவி ஒன் டைமாவது வாட்ச் பண்ணலாம். சூப்பரான ஒரு மூவி. கண்டிப்பாக அந்த மூவி ஒன் டைமாவது வாட்ச் பண்ணுங்கள். செகண்ட் பிளேஸில் இருக்க மூவி த காட் ஃபாதர். 1972 வந்துச்சு. ரேட்டிங் 7.2 இந்த மூவிக்கு வந்துருக்காங்க. இது 1972 எடுக்கப்பட்ட ஒரு மூவிங்கிறனால நீங்கள் வந்து இப்போ பார்த்தாலுமே அது வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்காத மாதிரிலாம் ஒன்று இருக்காது. ஏன்னா இது அந்தளவுக்கு ஒரு சூப்பரான மூவி. இது வந்து டான்களை பற்றி தான் எடுத்திருப்பாங்க. அதாவது இப்போ நம்ம வந்து ஒரு இடத்துல ரவுடிசம் அந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கோம்ல, அந்த காலத்திலேயே ரவுடிசத்தை பற்றி சூப்பராக வந்து எடுத்திருப்பாங்க. நீங்கள் இந்த மூவியை ஒன் டைமாவது வாட்ச் பண்ணுங்கள். ஏன்னா டெஃபினட்டாக ஒர்த்தபிளான மூவி. இந்த மூவி வந்து பிடிக்காதவங்க யாருமே பார்த்தீங்கன்னா இருக்க மாட்டாங்க. நீங்கள் கண்டிப்பாக அந்த மூவியை பார்க்கலாம். ஆக்ஷன் சீக்வன்ஸும் சரி, எல்லாமே சரி சூப்பராக இருக்கும். டெஃபினட்டாக அந்த மூவி ஒன் டைமாவது வாட்ச் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்க மூவி த ஷாவ்ஷாங்க் ரிடெம்ப்ஷன். 1994 வந்துச்சு. ரேட்டிங் 9.3 இந்த மூவி வந்து இருக்காங்க. இந்த மூவியோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ வந்து அவரோட லவ்வர் பார்த்தீங்கன்னா ஏமாற்றிட்டு போயிடுவாங்க. ஸோ அவர் வந்து கொல்றதுக்காக போயிருப்பாங்க. ஸோ போன இடத்துல ரொம்ப குளிச்சு போதையாக போயிருப்பார். ஸோ அதனால் வந்து அங்கே என்ன நடந்துச்சுனே தெரியாது. ஆனால் அந்த லவர் வந்து செத்து போயிருப்பாங்க. ஸோ இவர் தான் கொண்டு நினச்சிக்கிட்டு இவரும் வந்து தண்டனை ஒத்துக்கிட்டு இவரை பார்த்தீங்கன்னா ஜெயிலில் வந்து போட்டுருவாங்க. ஸோ போட்டதுக்கப்புறம் இவர் வந்து அங்கேயே வந்து பழகிடுவார். நான் சகஜமாக எல்லாருக்கூடையும் பழகிடுவார். ஸோ இன்னொரு கைதி வரும்போது தான் தெரியும் இவர் வந்து இந்த கொலையை வந்து பண்ணவே இல்லைன்னு. ஸோ அதுக்கப்புறம் எப்படி தப்பிச்சாருங்க தான் ஒன்லைன் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ இதோட மூவிஸில் உங்களுக்கு எந்த மூவிஸ் பிடிச்சிருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம யூடியூப் சேனல் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.